இந்தியாவில இருந்து வந்து நிறைய மக்கள் வந்திருக்கீங்க. ரேட்டு கூட சந்தோஷம். அந்தோனியாட்ட ஒரு இது பலன் கிடையாது. அதான் எல்லா இடத்தையும் இன்றைக்கு வந்து கச்சத்தீவுல வந்து 2வது நாள். என்ன இன்றைக்கு தான் வந்து புனித அந்தோனியாட்ட கடைசி நாள் வந்து இங்க, அதாவது இங்கதான் கடைசி நாள் எல்லாம் வந்து நிக்கிறது. இந்தியாவில இருந்து வந்து நிறைய மக்கள் வந்திருக்கீங்க. அதே போல இந்தியா மக்கள் தான் கூட. அதே மாதிரி எழுவைத்தீவு, நெடுந்தீவு, குருநகர், பாசூர்ன்னு சொல்லி ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து நிறைய எக்கச்சக்கமான மக்கள் வந்து இப்பவும் வந்து கொண்டிருக்கணும். லோஞ்சர் வந்து கொண்டு இருக்கு. இன்றைய பின்னேரம் 5 மணியோட வந்து எல்லாம் சரி. சனம் வந்து என்ன சொல்றது, எறும்பு மச்ச மாதிரி சனம் நிக்குது. உள்ளுக்க போகவே இல்லாத அப்படி ஒரு சனம் க்ரௌட் வந்து. நாங்கள் வந்து இப்பதான் லைன்ல நின்று குளிச்சு பாத்ரூம் போயிட்டு எல்லாம் வந்து ரெடி ஆகி போட்டு இருக்கிறோம். இங்க பாருங்க இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து டென்ட் விளையாடிச்சு. சில பேர் டென்ட்டுகளே இல்லாம கூட இருக்கணும். சில பேர் வந்து பாத்ரூமுக்கு பக்கத்துல தங்கின இதுகளும் இருக்கு. பெஞ்சால பார்க்கவும் அப்படியே பாருங்க எல்லாம் டென்ட் விளையாடிச்சுதான் இருக்கணும் சனம். சில பேர் வந்து பாத்ரூமுக்கு பக்கத்துல தங்கினதும் இருக்கு. என்ன சரி, இன்றைய நாங்க பார்ப்போம். இன்றைய தினம் வந்து இந்த பெருநாள் எப்படி போகுது, உள்ளுக்கு என்ன மாதிரி சனங்கள் முடியுது, பூசைகள் வந்து எல்லாம் பார்ப்போம். பூசையை வந்து எங்களுக்கு பார்க்க கிடையா காட்டுறோம். முடிஞ்ச உள்ளுக்க போக பார்ப்போம். என்ன அப்படி சனமா கிடக்கு. சரி வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோல இன்றைக்கு வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நாங்க இப்ப நிக்கிறது வந்து இந்தியாவில இருந்து 3 கிலோமீட்டர் வந்து இங்க வாரத்துக்கு. இந்தியாவுக்கு 2 மணித்தியாலமா. நாங்கள் ஜாழ்ப்பாணத்துல இருந்து வந்தாங்களா 6:30 மணித்தியாலம் எடுத்தது, 5:30 மணித்தியாலம் லோஞ்சர்ல. ஆனா அவை வந்து லோஞ்சர்ல வந்து 2 மணித்தியாலம். சரி வாங்க பாப்போம் என்ன மாதிரி போகுதுன்னு சொல்லி. இங்க பாருங்க எல்லா மக்களுமே வந்து அவையவே இந்த சூகேஸ், வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ற மாதிரி பாருங்க எத்தனை சூகேஸ்கள் வச்சிருக்கணும். அதே போல இங்கேயும் வந்து 2 பேர் இருக்கணும். அங்கால டென்ட்டுகள் அடிச்சிருக்கு. எங்க பார்த்தாலும் வந்து கொடியல் பறந்து கொண்டு இருக்கு. எல்லாரும் வந்து பேக்கப் பண்ணி கொண்டு இருக்கணும் அவங்க சாமான்களை வந்து. அங்க ஒரு அண்ணன் வந்து பாய் காடி கொண்டு போறாரு அப்படி எங்க கேமராவுக்கு. இன்றைக்கு மக்கள் எப்படி வந்து கஷ்டமா வந்தாலும் போவேக்க நல்ல சந்தோஷமா தான் போயினோம். என்ன பணக்காரன்ல இருந்து கஷ்டப்பட்டவன்ல இருந்து எல்லாருமே இந்த ஊத்த மண்ணுக்குள்ள இருந்து தவம் இருந்து கடவுளை தரிசிச்சு போட்டு இன்றைக்கு போற நேரம் தான் இது. அப்படியே பாருங்க தொங்கல் மட்டும் காடுகளை வெட்டி வெட்டி அங்கால செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. செஞ்சு கொண்டு டென்ட் அடிச்சிருந்தது நேற்று வரைக்கும். என்ன வேலை? வேளாண் செய்யறது, வீடியோவாளர்கள், ஸ்டுடியோ பண்றது, எல்லாம் செய்யறது. கடையை எடுத்தா ஃபுல்லா நாங்களாம். அவன் ஸ்டுடியோ என்ன ஸ்டுடியோ? V1 கேள்விப்பட்டது. கலியங்காட்டுல இருக்காங்க. மயிலன் ரொம்ப ஒளிய வந்தாங்க. போட் ஹையர் பண்ணி தான் பண்ணாங்க. எவ்வளவு போதா இருக்கு ஒரு போட்? இல்ல உங்களோட வாரீங்களே இது 3 பேரு போட்ல போட்டு 30,000. ஆமா ஹையர் பிடிச்சு வந்தேன். ஏன்னா நாங்க 2 ஹவர்ஸ்ல வந்துட்டோம். 2 மணித்தியாலம் லோஞ்சர் 6 மணித்தியாலம். இருக்குது. ஐயோ ஒரு ஆளுக்கு 5000. இனி அவே போற டைமிங் பிரச்சனை இல்லை. ஆனா ஓகே, ஆக்கள் சேர்ந்தால் காசு குறையும். அப்படியா? 35 ரூபா கொடுத்தாங்க. அப்படியா? அப்ப எப்படி இருந்தது கோவில் எல்லாம்? எல்லாரும் நல்ல சந்தோஷமா தான் போய் நம்ம பெரிய கஷ்டப்பட்டு பேசப்பட்டு ஒண்ணு வந்தாங்க. நேவிய பேசி அவனை பேசி இவனை பேசி போவே நல்ல சந்தோஷமா எல்லாம் போயினோம். ஓ எல்லாம் கலந்துட்டாங்க. எல்லாம் ஆமதுரு மாதிரி. முதல் நாள் நைட்டு தான் பிளான் பண்ணது. அடுத்த நாள் விடிய மார்னிங் 4 மணிக்கு வந்துட்டீங்க. முதல் நாள் இரவு தான் பிளான் பண்ணேன். இரவு தான் பிளான் பண்ணேன். இது ஆமதுரு மாதிரி வந்து போயினோம். எல்லாரும் வந்து போயினோம். கிறிஸ்டியன்ஸ் மத வேறுபாடு இல்லாம வந்து போயினோம். சரி அப்படியா? அப்ப கட்டாயம் பாப்போமா? பாப்போம். BS ரோகிதன் 13.9K லைக் பண்ணிக்கணும், ஃபாலோவர்ஸ் இருக்கணும். காமெடியான வீடியோக்கள் செய்யறவையா மண்ணையாக்கள் கொஞ்சம் தெரியல. பாருங்க இதுதான் ஐடி அடிச்சு பாருங்க. உங்களுக்கு காமெடியான வீடியோக்கள் பார்க்குறேன்னு சொன்னால் ஓகே அண்ணா, சந்தோஷம். ஓகே பாய்.
இங்கால பாருங்கோ நேற்று எங்களுக்கு தண்ணி தந்தவே பில்டர் தண்ணி தந்தவே நல்ல அண்ணாக்கள் அப்படியே பெரிய படங்கு கொண்டு வந்து பெரிய செட்டா இருந்து போட்டு போயினோம். அவே பாருங்க டீஎல் மற்ற பிளாஸ்க் மற்ற படங்குகள் எல்லாம் முள்ளுக்கு செட்டும் ஒரு மாதத்துக்கு தேவையான இடங்கள் சாமான் கொண்டிருக்கணும். ஓ அதே மாதிரி இஞ்சால பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா அங்கால ஒரு 3 மாதத்துக்கு தேவையான பேக்குகள் தான் இருக்கு. ஆனா ஆனா தங்கினது ஒரு இல்ல வெளிநாடு இல்ல சூகேஸை கொண்டு வைக்கணும் போட்டு. ஓ கணக்கா போயிடாது அது எக்கச்சக்கமான பேர் என்கிட்ட அடுக்கி விட்டுருந்தது அப்படியே. ஓ அப்ப இந்த காடை பாருங்க தனி காடை வெட்டி தான் எங்களுக்கு தங்க தந்தது. இனி முன்னுக்கு பக்கம் போய் பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி நடந்து போவேக்க அம்மா எல்லாம் பலிக்கிறா ஹீரோயின் மேலாம் பலிக்கிறீனும். இங்க பாருங்க அம்மா பாருங்க வெயில காஞ்சாலும் முகங்கள் வந்து வாடவில்லை என்று சொன்னால் ஆமி பனிஸ் ரைஸ்கள் குடுக்கிறோம். தங்கச்சியை பாருங்க முடிய கட்டுறா எல்லாம் உச்சாம வலிக்கிறீனம். பல்லுகள் தான் திருட்டு கண்ட மாதிரி கதைகள் வந்தது. திருடி முடியல என்னங்கோ எது அதிசயமா இங்க பாருங்க இதுதான் காடு. அப்படி இஞ்சால பக்கம் அப்படியே ஃபுல்லா காடு. இங்க எல்லாம் பற்ற காடா இருக்கு. இதை துப்புரவாக்கித்தான் இங்க வார மக்களுக்கு தங்க தந்தவங்க. கொஞ்சம் உயர்த்தி காட்டுறேன்னு பாருங்க எல்லாம் காடு அப்படியே சுத்தி காட்டு. இந்த காடுகளுக்கு வந்து இல்லாத பாம்பும் இல்லை இல்லை விஷ பூச்சியலும் இல்லை. ஆனால் அந்தோனியா டேர்லால ஒருத்தருக்குமே ஒன்று மேடக்கையில் என்ன நடக்காது. அதிசயம் தானே. இப்போ எவ்வளவு சில பேருக்கு வீட்டு இருந்தாலே பூரா கிடைக்கும் தேடி வந்து. இன்றைக்கு நாங்கள் தங்கினது வந்து நடு காடு. எத்தனை பாம்புகள் இருக்கும் எத்தனை இதுகள் இருக்கும் ஒருத்தருக்குமே கிடைக்கல. எல்லாமே அந்தோனியாட்ட புதுமையில் தான் நம்பிக்கை ஒன்று மனசு வச்சு வந்தா நல்லா இருக்கும். ஆனா சுத்தி இருக்குது ஆனா கிடைக்கல. பாருங்கோ இந்த எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு போவோம். என்ன கொடுத்த தூக்கி அடுக்கி இப்படி வச்சுட்டு போய் வேற. சரி முக்கியமான உங்களோட ஐசி அதுகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு பழைய உடுப்பு எல்லாத்தையும் வந்து கிரீம் அது முக்கியமாட்டா கொண்டு போங்க. இங்கே அழகுற பெட்ஷீட்டுகள் வந்து காயுது இப்படி. ரைட் விஷயம் முடிஞ்சு இனி போவோம். பாருங்க இன்றைக்கு பக்தர்கள் எல்லாருமே வந்து அவை வேண்ட உடுப்புகளை வந்து மடிச்சு எங்களை மாதிரி தான் பலிக்கிட்டு ரெடி ஆகி கொண்டிருக்கிறோம் போகிறதுக்கு பூசைக்கு. சில பேர் வந்து சனமண்டால பூசைக்கு போகல. ஓ எங்க நங்கியாக்கல காணல அங்க நிக்கிறேன் மக்கள். ஓ இது திரும்ப இரவு புதுசா வந்த கடை உண்டு. இரவு சும்மா பாட்டு போட்டு ஆடினவங்க வேற லெவல்ல. விடிய விடிய பாட்டு போட்டு ஆடினது. இதுக்கு சனம் குறைவு அதுக்கான சனம் முழிச்சனம் அதுக்கான் நிக்குது. இங்க பாருங்க பாருங்க சைட்டா கிடக்கல ஊத்தையில அப்படி எல்லாம் ஆக்கள் இருந்த இடங்கள் தான் அப்படியே. ஓ அப்ப நிறைய யூடியூபர் மேர் வீடியோ எடுக்கிறார்கள். அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற நேவிக்காரர் எல்லாம் கேமரா கூட எல்லாம் கேமராவோட வந்து வேற வாசி பேரும் வந்து ஓடியா திரும்ப புதுசா எல்லாம் கடையில் முளைச்சிருக்கு. என்ன கடை விளாண்டு எவ்வளவு தெரியுமோ இந்தியால பக்கம் அடிக்கடி பிஹெச்ஏமார் வந்து சுகாதார பரிசோதனை அடிக்கடி எல்லா கடையுமே செக் பண்ணி கொண்டே இருக்கணும். அவையும் மாஸ்க் போட்டு இருக்கணும். ஓ டீ ஒன்றை குடிச்சிட்டு போவோம். முள்ளு கேண்டா போனா வேற இல்லை திரும்பி இந்தியா காசுல கொடுத்து முடக்கலாம். இந்தியா காசு அங்கே மாத்தம் தெரியும்
அது அதிர்ஷ்ட விளையாட்டு. அதிர்ஷ்ட விளையாட்டு இல்ல டிவி பண்றாமா டிவி பண்ற போது அதிர்ஷ்ட விளையாட்டுக்க போறா டிவி போட்டு. நெடுந்தீவு பிரதேச சபை இலங்கை மற்றும் இந்திய பக்தர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இருக்காட்டி நூடுல்ஸ் கடை முன்னுக்கு திரும்பவும் ரெண்டே பேர் புழுதியல் குறைவு என்ன நடந்து புழுதியில் கிலோமீட்டர் பனி பனி இப்ப வெயில் விட திரும்ப வரும் புழுதியெல்லாம். இந்தியாவில பாருங்க அந்த பேர்கள் அரிசியில வந்து பேர் பொறிக்கலாம். நான் அடிச்சுட்டு நேற்று நான் நேற்று இரவு அப்படியே அந்த அரிசி மணியில வந்து உங்களோட பேர்களை வந்து பொறிக்கலாம். நான் சும்மா சொன்னேன். கீட்டை கேள்விக்கு 50 ரூபாய்க்கு மெயின்டைன் ராணி சோப்பு. நீங்கள் மாணிவண்ணம்மா மகளை வேண்டலாம் வேண்டது இல்லைண்ணே. அதான் எல்லா இடத்தையும் பிடிக்குது இல்லைண்ணே. ஓ தங்கச்சிக்கு இப்போ ஏடிஎம்ல காசு தூக்கணும் எல்லாத்துக்கும் காசு எடுத்துறத நீங்கள் உயிரோடு இருக்கணும். இதில் பாருங்க சாப்பாடுகள் கொண்டு போகிறாங்க. நேவிக்காரர் கொண்டு போய் சாப்பாடை முடிஞ்சு போல நேவி தான் முழு வேலையும் பார்க்குது. இஞ்சால நேவின்ற அடுத்த வாகனம் போகுது. அடுத்த டீ குடிச்சிட்டு அப்படியே பூசையை போக. சரி இங்க இது அது நூடுல்ஸ் கடை. இங்க சூகேஸ்கள் எல்லாம் விற்குது. 1000 ரூபா. இல்ல இஞ்சல் அங்க அந்த அதுக்குள்ள வருதுங்க. ஓ இந்த வாட்ச் கடை இருக்கு. இந்த இங்க இருக்கு இந்த இருக்கு இருக்கா? சரியா போடுது. ராணி சோப் தான் நல்ல விலைப்படுது எல்லா இடத்துலயும். எல்லாம் அப்படித்தான். இது தீவுக்குள்ள வந்து அங்கே கொத்து போடணுமே. சத்தம் கேக்குது. கொத்து கொத்து ரோல் ஐஸ்கிரீம் கொத்து 4 கொத்து தான் போடு. துளசி அந்த உண்டா மத்து துளசி உண்டு நடுவா மத்து. ஓ காசு எடுத்தாருன்னா என்னென்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க. 2 பேர் லைன்ல நங்கிக்கு என்னென்ன வேணும்? நங்கி கொத்து உனக்கு கொத்து வேற எல்லாம் ஜோதிச்சு வைங்க. அப்புறம் காசு எடுத்தா பிறகு இல்ல 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 அது உங்களுடைய ஜான்சன் வியூ. ஓ நீங்க விடம் நீங்க விடம் ராமேஸ்வரம் இந்தியாவோ? எப்ப வந்தீங்க? இனி போறது எப்படி இருந்தது? உங்களோட நாட்டுக்கு பக்கத்துல இருக்கு 3 மலத்தியாலம். எப்படி இந்த டிராவல்? 7 வருஷமா? இந்த முறை எப்படி? ரேட்டு கூட விலை கூடி போட்டுவீங்க.
ஓ அப்ப இது அந்த பிஸ்கெட் எல்லாம் இங்கதான் இருக்குன்னு அங்க இல்லைன்னு இந்த பிஸ்கெட் அங்க வரதுண்ணே பஃப் இல்லைண்ணே நல்லா இருக்குண்ணே லெமன் பப் என்ன பாருங்க இந்தியால இருந்து வந்த சகோதரங்கள் வந்து லெமன் பப் வாங்கிட்டு போயினா இலங்கையில தயாரிக்கப்பட்ட லெமன் பப்புகள் வந்து என்ன ஒவ்வொரு முறையும் வந்து விரும்பி வேண்டனபடியா விலையில தான் ஏத்தினோம் என்ன விலையை தான் ஏத்தினேன் ஒரு 50 ரூபாய் கூட வித்தாலும் பரவாயில்ல இங்க இருக்கிற ரேட்டுக்கு வாங்க முடியாது நாங்க வந்து 6 மாதம் இந்தியாவுக்கு சென்னைக்கு காணத்தூருக்கு வந்தாங்க ஓ இதை நான் காணத்தூர்ல வந்து 14 நாள் இருந்தாங்க ஓ 10 ரூபா இங்க வந்து 50 ரூபா நெஸ்ட் காபி ஓ பால்மா கொஞ்சம் எல்லாம் கலந்துருக்கு மிக்சிங்கா ஓ எல்லாம் வந்து ராமேஸ்வரம் இல்ல ராமேஸ்வரம் பாம்பன் பேருல கேட்கதான் ஆசையா இருக்கு நேர்லாம் போகணும் இருக்கா நாங்களும் இங்க வரலாம் சொல்லி ஆசையா தான் இருக்கு ஒரு நாள் அடிச்சிருக்கீங்க அதுதான் ஓ ஒரு நாள்ல முடியுது அந்த ஒரு நாள்ல முடியுதுல அது கூட எக்ஸ்ட்ரா பக்கத்துல தீவுல திருவிழா இருக்கு ஓ இருக்கு பக்கத்து திருவிழாக்கள் தீவுல சொல்லி ஆசைதான் அதுக்கு விட மாட்டாங்க உங்களை ஓ ஒரு 2 தீவுக்கு வந்தா போதும் 2 தீவு எல்லாத்தையும் வரணும் சொல்லி நம்ம ஆசைப்படுறது அதுதான் அப்படியோ நீங்க ஃபேமிலியா எல்லாம் வந்தா ஃபேமிலியா வரல ஃபேமிலியா வந்தா வந்து செய்யல இவர் வந்து போட் ஓனர் போட் ஓனர் டூரிஸ்ட் மாதிரி போட்டு வந்து ரைட்டா ஓனர் பிள்ளைகளை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது அது சரி ஒன்றும் செய்யல நேற்று விரையக்கல அந்த செக்கிங்ல அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாலும் போய் சந்தோஷமா போகுது அங்கேயும் செக்கிங் பண்ணுங்களா கொண்டு போயிடும் எங்களையும் செக் பண்ணுறது எங்களையும் செக் பண்ணுவாங்க எவ்வளோ வெயிலுக்கு என்ன வரும்போது ஒண்ணும் தெரியல மேகம் ஓ அதனால ஒண்ணும் தெரியல வரத்துல அப்ப நீங்க தான் ஓடிட்டு வந்த அங்க இருந்து போட் இங்க வந்த பிறகு தண்ணியில குளிக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த வெயில் என்ன அண்ணா ஜூட்டி சொல்லி வச்சுக்கிறா பாம்பன் மீனவன் பாம்பன் மீனவன் அது சின்னடா பெருசா எல்லாம் தான் பேஸ்புக் எல்லாம் அடிச்சு பாருங்க பாம்பன் மீனவன் பாம்பன் மீனவன் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணி அதெல்லாம் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணல இன்ஸ்டால இருக்கு இன்ஸ்டா தான் நாங்க என்ன டிக்டாக் நிப்பாட்டாங்க இந்தியால பேன் பண்ணிட்டாங்க தேவையில்லாத கண்டென்ட் வந்து வீடியோ வந்து இந்த ஜி தமிழ்ல அந்த பாட்டு இது ஒரு இதுல வச்சு போட்டு இருந்தேன் நல்லா ஃபாலோவர்ஸ் தான் போச்சு ஆனா அதை வச்சு யூஸ் இல்லையே நல்லா இருக்கு ஓன் கண்டென்ட் ஃப்ரீ யூஸ் பண்ணனும் அது நமக்கு செட் ஆக மாட்டேங்குது செட் ஆகுது ஓ விலகும் இது அங்க உங்களை விலை குறைவு நாங்க இது அங்க 60,000 என்ன போச்சு போல ஓ 23 பாத்துனாங்க காணத்தூர்ல அப்படிதான் போகுது காணத்தூர்ல விலை குறைவா இருந்தது இல்ல எங்களுக்கு பக்கம் விலை குறைவு மாதிரி கிடந்தது இங்க 2 லட்சம் 3 லட்சம் போகுது அப்படி வருது எல்லாம் சரிதான் 3 லட்சமா 3 அப்படி போகுது இப்ப குறைஞ்சிட்டு வாங்கிக்க 2 ஓ ஒண்ணல்ல 20,000 ரூபாய்க்கு டிக்கெட் துபாய் ஏந்தி கொள்ளும் பாக்கியத்துக்கு காரணம் சொல்லுகிறோம் ஓ நான் இதை 1 மணிக்கு விட்டுட்டேன் ஆனா அரவாசி சின்ன பிள்ளைகள் பாவம் களைச்சி விழுந்து போய் அப்படியே படுத்துருக்கு இதுக்குள்ள வந்து ஜட்ஜ் ஒரு ஆளும் இருக்கு ஜட்ஜின் கூடாரம் இருக்கு இங்க அதுக்கு வந்து கோர்ட் இருக்கு கோர்ட் ஏரியா நீதிமன்றம் கொண்டாடுகிற வேளைகளில் நாங்கள் நினைக்கலாம்
அந்தோனியார் அது இந்தியா ஜட்ஜ். கொண்டிருந்த பொழுது வானத்திலே இருந்து குழந்தை இயேசு இறங்கி வந்து அவருடைய கைகளிலே தவழ்ந்தார் என்று நினைக்கலாம். Sometimes we may think that while Saint Anthony was praying, the baby Jesus came from heaven and landed at his hand. இந்தியா பாரதம் பூசை என்ன? We sometimes imagine like that, but that is not what really happened. உண்மையாக நடந்தது அதுவல்ல. இறைவனுடைய வார்த்தையை உள்வாங்கினார். இந்த இறைவனுடைய வார்த்தையால் அவருடைய வாழ்வு நுழைந்தது. அந்த வார்த்தை அவருடைய உள்ளத்துக்குள்ளே நுழைந்த பொழுது அது அங்கே இருக்க முடியாமல் மனு உருவாகி கிறிஸ்துவாக இயேசுவாக அவருடைய கைகளிலே தவழ்ந்தது. அதுதான் உண்மை என்பாக சகோதரங்களே. Saint Anthony was meditating on the word of God, reading the word of God and meditating on it, and gradually he was filled with the word of God. There was a time his heart or his soul could not hold the word of God within himself, so the word became man. And the வார்த்தை கடவுளாக வந்தது. The word became man and the word became Jesus, and he carried him in his hand. அன்பார்ந்த சகோதரங்களே, இத்தனை வல்லமையுள்ள ஒரு புனிதருடைய பிரசன்னத்துக்கு நாங்கள் வந்திருப்பது நாங்கள் எல்லாரும் செய்த ஒரு பாக்கியம். எல்லாரையும் இந்த அற்புதமான பிரசன்னத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் அவர் அன்பு செய்கிறார் என்பதன் அடையாளம். அந்தோனியாருடைய பாதத்திலே நாங்கள் உங்களுடைய கைகளிலே நீர் குழந்தை இயேசுவை ஏந்தி இருப்பது போல நாங்களும் உரை வார்த்தையால் நிறைந்து அந்த இயேசுவை குழந்தை இயேசுவை எங்களோடு வைத்துக் கொள்ள எங்களுக்கு சொல்லித்தாரும் என்று நாங்கள் அவரை பார்க்க வேண்டும். Let us ask just two intentions from Saint Anthony. Teach us how to obtain that one drop of wisdom from that supreme intelligence, and teach us how to hold baby Jesus in our hands by meditating on the powerful word of God. Amen. அன்பார்ந்த சகோதரங்களே, இப்பொழுது எங்களுடைய அருட்தந்தை சம்பத் அவர்கள் நமது சகோதர மொழியிலே சிங்கள மொழியிலே சுருக்கமாக மறுபடியாற்றுவார். I kindly call upon Reverend Father Sambat to preach in Sinhala. ප්‍රියදර සහෝදර සහෝදරනි, මුළු ලෝකෙම ආටිෆිෂල් ඉන්ටෙලිජන්ස් එහෙම නැත්නම් AI තාක්ෂණයෙන් වෙලීගෙන යන කාලෙක ස්වාමීන් වහන්සේ ඔබටත් මටත් ආරාධනා කරනවා සර්ව බලධාරී ඥානන් වහන්සේගේ ප්‍රඥාවෙන් ඔබ මාව මෙහෙවන්නට, උන්වහන්සේගේ ප්‍රඥාවට නතුවන්නට. අතිකරු ජෙවරත්නම් හිමිපාණන් පැවසුවේ දේශනේ උන්වහන්සේ ලස්සනට කියනවා, ශුද්ධවන්තයෝ කියන්නේ ඔබ මම මේ දකින්න ලෝකයට එහා සර්ව බලධාරී ප්‍රඥාව පිරි දෙවියන් වහන්සේගෙන් පිරිච්ච මිනිස්සු සාගරයක් වගේ ඒ ප්‍රඥාවෙන් පුංචි පිටක් උකාගත්ත උරාගත්ත මිනිස්සු. එක ශුද්ධ සෙමස්තින් මුලිතමා වෙන්න පුළුවන්, එක ශුද්ධ අන්තෝනි මුලිතමා වෙන්න පුළුවන්. ඒ වගේම උන්වහන්සේ අපිට මතක් කරලා දෙනවා ශුද්ධ අන්තෝනි මුලිතමා සුවිශේෂී ශුද්ධවන්තයෙක් වෙනවා, මහා පුදුම කරන ශුද්ධවන්තයෙක් වෙනවා. මොකද උන්වහන්සේ ඒ ප්‍රඥාවෙන් උකහාගත්තා, උරාගත්තා. ඒකේ එක ලක්ෂණයක් තමයි අපි දකිනවා උන්වහන්සේ දවසක් යාඥාවේ දැහන්ගත වෙලා ඉද්දී පිළිඳු ජේසු උන්වහන්සේගේ
ඒ ආඥා පොත මත වඩිනවා. අපි උන්වහන්සේගේ මේ ප්‍රතිමාව දකින්නේ බිලිඳු ජේසුත් එක්කයි. කොහොමද මේ බිලිඳු ජේසු උන්වහන්සේගේ මේ ආඥා පොතට වඩින්නේ? දේව වචනය සුදු අන්තෝනි මුනිතුමා නිරන්තරයෙන්ම මෙනෙහි කරපු සුදවන්තයෙක්. සුදු බයිබලයේ අපිට සඳහන් වෙනවා වාක්‍ය අනුව මිනිසත් බව ගත්සේක. දේව වචනය பவுலடிகளார் குறிப்பிடுவதைப் போல எதிர்நோக்கி இருப்பது கிடைக்கும் என்ற மன உறுதியே நம்பிக்கை. நம்பிக்கையோடு புனித அந்தோணியாரது திருத்தலத்தை நோக்கி வந்திருக்கிறோம். பலவித எதிர்பார்ப்புகளோடு, எண்ணங்களோடு, ஏக்கங்களோடு வந்திருக்கிறோம். புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் நாம் வந்திருக்கக்கூடிய கேட்கக்கூடிய அனைத்தும் கிடைக்கும் என்ற மன உறுதியோடு நமது பண்பாட்டுக்களை இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடம் புனித அந்தோணியார் வழியாக அறிக்கையிடுவோம். நம்பிக்கையின் நாயகனே இறைவா, திரு அவையிலே பணியாற்றுகின்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் பணியை நிறைவேற்ற தேவையான உடல் உல ஆன்மீக நலன்களை அளித்து அவர்கள் பணி வாழ்விலே எதிர்கொள்கின்ற ஒவ்வொரு சவால்களையும் துன்பங்களையும் ஏற்க அவர்களுக்கு தேவையான மன துணிவை கொடுத்து அவர்கள் நற்செய்தியின் தூதுவர்களாக திகழ அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வழிகாட்டும் தெய்வமே இறைவா, இன்றைய நாளிலே ஒரே குடும்பமாக ஒன்று கூடிய ஒவ்வொருவரையும் உம் பாதம் தருகின்றோம். குடும்பங்களிலே ஏற்படுகின்ற கவலைகள், கண்ணீர், கடன் தொல்லைகள், துன்ப துயரங்களை இதோ இறைவனின் சம்மறைவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சுமரியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர்.
பக்கத்தால போகணும் ஒரு அங்க வரலாம் ரெண்டு பக்கம் வந்திருக்கக்கூடிய அனைத்து திருப்பெயர்களுடைய கலாத்திற்கு இப்பொழுது திருவிருந்துக்கான நேரம். இந்த நற்கருணை திருவிருந்திலே தங்களையே தகுந்த முறையில் தயாரித்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இதை பெற்றுக்கொள்ளுமாறு கூட வேண்டிக் கொள்கிறோம். பிற சபையை சேர்ந்தவர்கள், பிற மதத்தை சார்ந்த நண்பர்கள் தயவு செய்து பெற்றுக்கொள்ள முன்வர வேண்டாம். Dear brothers and sisters, I kindly அங்க வேற எல்லாம் புழுதி பறக்க நடந்து வந்தோன்றீங்க நம்ம வேகமா வெளியில போறதுக்கு. ஆனா அங்க ஒரு இடத்துல இப்ப போய் தான் தள்ளுப்படுதா வந்து ஒரு கேமரா போயிருது அங்க செல்பி ஸ்டிக்கோட வளைஞ்சி வளைஞ்சு ஆடி ஆடி அங்கடி ஒரு போன் ஒன்று நடந்து வருது கேமரால வரைஞ்ச போன்ல ஒரு போனும் பெறுது நடந்து ஆட்டோட கடைசியா எல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு வெஜ்ஜிலுக்கு வந்து சாப்பிட போறோம். அம்மா பாருங்க சாப்பிட்டு காட்டு வயலாக சாப்பிட தெரியாது மாதிரி ஒரு நல்ல கரண்டி ஒன்று தந்திருக்கு. வெஜ்ஜில் இப்படியே சாப்பிட்டு போய் பஸ்ஸுக்கு வேற சரி, இதுக்கு என்ன லோஞ்சருக்கு வேற சரி. ஆத்தி சரி, ஓகே. வீடியோவில் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். எங்களோட பயணம் முண்டியோட இப்படியே இனி போய் லோஞ்சருக்கு வர போகிறோம். சாப்பிட்டு போகிறோம். போக செக்கிங் அதுன்னு கணக்கு இருக்குது. அதில் வீடியோ இஞ்சியே முடிப்போம். என்ன முடிச்சுட்டு போவோம். சரி, வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். எங்களோட உறவுகள் எல்லோருக்கும் அந்தோணியாற்ற இது பலன் கிடைக்கும். எல்லாருக்காகவும் நாங்கள் மண்டாடி இருக்கிறோம். அம்மா, அக்கா, தங்கச்சி எல்லாருக்கும், சகோதரங்கள், சகோதர எல்லாருக்காகவும் தான் நாங்கள் அந்தோணியாற்ற வாசலுக்கு வந்திருக்கிறோம். உங்களுக்காக தான் வந்திருக்கிறோம். நல்லதே நடக்கும். பாய் பாய்.